Hello friends, welcome back to MakeBix YouTube channel, Engineering Economics Lecturer videos. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா different method of comparison of project alternativesல last method rate of return method அப்படிங்கிறது என்னன்னு அதுல ஒரு solved problem தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நேரடியா வீடியோக்குள்ள போகலாம் friends. Rate of return method. The rate of return of a cash flow per turn is the rate of interest at which the present worth of the cash flow reduces to 0. ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்கு, ஒரு பேர்டன் கொடுக்குறாங்க, அந்த பேர்டனோட ப்ரெசென்ட் ஒர்த் கால்குலேட் பண்ணுறப்ப எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அதோட ப்ரெசென்ட் ஒர்த் வந்து ஜீரோவாக மாறுதோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் என்ன அப்படிங்கிறாங்கன்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ், ஒரு நம்பர் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, அதில் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா the rate of return for each alternative is computed. First rate of return of all alternatives நம்ம என்ன பண்றோம் அப்படினா கம்ப்யூட் பண்றோம். Then அதுல பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சூஸ் பண்ணது பார்த்தோம் அப்படினா the alternative which has the highest rate of return is selected as the best alternative. ஸோ அந்த 3 ஆல்டர்னேட்டிவோ 4 ஆல்டர்னேட்டிவோ எது வந்து ஹையஸ்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வச்சிருக்கோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவை சூஸ் பண்ணுறோம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா ப்ராப்ளத்தில் கிவன் டேட்டா கொடுக்குறப்போ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ரெக்கமெண்டட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட நம்ம கால்குலேட் பண்ணுற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் ஹையஸ்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும்னா கன்சிடரேஷன் எடுத்துக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ப்ராப்ளத்தில் கொடுக்குறப்ப I = 12% கொடுத்துருக்காங்க. 3 ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. 3 ஆல்டர்னேட்டிவில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து 11% வருது, அடுத்த ஆல்டர்னேட்டிவ் செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் வந்து 15% வருது, தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் 17% வருது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க ரெக்கமெண்டட் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 12% தான். ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 11% இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கன்சிடர் பண்ணக்கூடாது. ரிமைன் இருக்க 2 ஆல்டர்னேட்டிவ்ஸ் மட்டும், ஆல்டர்னேட்டிவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணணும். அதை மட்டும் தான் கன்சிடரேஷன் எடுத்துக்கணும். ஒருவேளை வந்துட்டு 3 ஆல்டர்னேட்டிவுமே வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க வேல்யூவோட ஹையராக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம 3மே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்சிடரேஷன் எடுத்துக்கலாம். தென் அதில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக சூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரெசென்ட் ஒர்த் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கேஷ் ஃப்ளோ டயக்ராம் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ டயக்ராம் நம்ம முன்னாடி 3 மெத்தட்லையுமே பார்த்துருக்கோம். ப்ரெசென்ட் ஒர்த் மெத்தட், ஃபியூச்சர் ஒர்த் மெத்தட், ஆனுவல் ஈக்குவல் 3லையுமே இந்த டயக்ராம் தான் பார்த்துருக்கோம். ஸோ சேம் டயக்ராம் தான். இந்த டயக்ராம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோம்னா ப்ரெசென்ட் ஒர்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ப்ரெசென்ட் ஒர்த் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஈக்குவேஷன் இருக்குது, நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக வந்துட்டு I வந்து ஹோல் நம்பராக கொடுக்காம ஃப்ராக்ஷனை கொடுக்குறாங்க. 3.75 3.65 அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் I வந்து ஃபுல் வேல்யூவாக கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஃபேக்டர் யூஸ் பண்ணி அப்பண்டிக்ஸ் டேபிள்லேருந்து வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான செகண்ட் ஃபார்முலா வந்துட்டு இது. தென் தேர்ட் ஃபார்முலா பார்த்தோன்னா இந்த கொடுக்குற ரெவன்யூஸ் எல்லாமே வந்துட்டு சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆனுவல் ஈக்குவலண்ட் அமௌண்ட்டாக எடுத்துக்கிட்டு இந்த தேர்ட் ஃபார்ம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஐயை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கணும், அதுக்கான ப்ரெசென்ட் ஒர்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா வேரியஸ் ஐஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டே வரணும். எப்போ வரைக்கும் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எப்போ வந்து ப்ரெசென்ட் ஒர்த்தோட வேல்யூ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு I = 10%, அதுக்கான ப்ரெசென்ட் ஒர்த் நான் கண்டுபிடிக்கிறேன், வேல்யூ வந்து பாசிட்டிவ் வருது. நெக்ஸ்ட் I = 12% கண்டுபிடிக்கிறேன், அப்பயும் வந்து வேல்யூ பாசிட்டிவ் வருது. பட் I 10% கண்டுபிடிச்ச வேல்யூட I 12% வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்லைட்டாக குறையும். ஸோ நெக்ஸ்ட் I = 15% நான் கண்டுபிடிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஸ்லைட் ஆகுது. நெக்ஸ்ட் I = 20% போடுறேன், அப்போ வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னா மைனஸில் வந்துட்டு வருது. ஸோ இப்போ எனக்கு எதில் வந்து மாறி இருக்குன்னா 15% வந்து பாசிட்டிவாக இருந்து 20% எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா நெகட்டிவாக மாறி இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐயை சேஞ்ச் பண்ணி ப்ரெசென்ட் ஒர்த் கண்டுபிடிச்சிட்டே வரணும். எப்போ நெகட்டிவ் வேலைக்கு நம்ம கிடைக்குதோ அப்போ என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடணும். இதான் வந்து இங்கே செகண்ட் ஸ்டெப்பில் சொல்கிறாங்க. The above equation is evaluated for different values of I until the present worth changes from பாசிட்டிவ் டு நெகட்டிவ். சரிங்களா? ஸோ இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தேர்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து நான் இங்கே காமிச்சிருக்கேன். இந்த ஃபார்முலா வந்துட்டு ஜென்ரலாக நம்மளோட ரெஃபரன்ஸ் புக்கில் எங்கேயுமே கொடுக்குறதில்ல. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்துட்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ I = IJ ப்ளஸ் வித்தின் த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது இது BW ப்ரெசென்ட் ஒர்த் ஆஃப் IJ மைனஸ் 0 டிவைட் பை ப்ரெசென்ட் ஒர்த் ஆஃப் IJ மைனஸ் ப்ரெசென்ட் ஒர்த் ஆஃப் IJ ப்ளஸ் 1 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் IJ ப்ளஸ் 1 மைனஸ் IJ கொடுக்குறாங்க. ஸோ இதில் IJனா என்ன அப்படிங்கிறது, IJனா என்ன, IJ1 என்ன, அது ரெண்டு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஐங்கிறது நம்மளுக்கு தெரியும், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் IJ ப்ளஸ் 1 அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் வேர் த ப்ரெசென்ட் ஒர்த் சேஞ்சஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ப்ரெசென்ட் ஒர்த் வந்து பாசிட்டிவாக இருந்து நெகட்டிவாக மாறி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஐ வந்துட்டு என்ன அப்படின்னா 20% நான் சொன்ன எக்ஸாம்பிள் படி 15ல் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக பாசிட்டிவாக இருக்குது, 20ல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது அப்படி நெகட்டிவாக மாறுது. ஸோ அந்த 20% தான் என்ன அப்படின்னா IJ + 1. ஸோ IJ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பிஃபோர் IJ + 1
ஐஜே ப்ளஸ் ஒன்னோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 20%. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது 15%. அப்போ ஐஜே அப்படிங்கிறது 15%. இதே மாதிரி நீங்கள் சம் போடுறப்ப எந்த இடம் லாஸ்ட்டாக பாசிட்டிவாக இருக்கோ அது வந்து ஐஜே, எந்த இடத்துல அது நெகட்டிவாக கன்வெர்ட் ஆகுதோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஐஜே ப்ளஸ் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ அதோட கரஸ்பாண்டிங் ப்ரெசென்ட் ஒர்த்தை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சேம் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரெசென்ட் ஒர்த் ஆஃப் ஐஜே ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது எந்த இடத்துல நெகட்டிவாக மாறுதோ, எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நெகட்டிவாக மாறுதோ அந்த பர்டிகுலர் வேல்யூ தான் வந்துட்டு ப்ரெசென்ட் ஒர்த் ஆஃப் ஐஜே ப்ளஸ் ஒன். அடுத்து லாஸ்ட்டாக எந்த வேல்யூ, எந்த ப்ரெசென்ட் ஒர்த் வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும் அந்த வேல்யூ தான் ஐஜேயோட ப்ரெசென்ட் ஒர்த் வேல்யூ. அதை ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து எக்ஸாக்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு என்னங்கன்னா ப்ராப்பராக வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஆன் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட் 1. இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ் ஹேஸ் த ஃபாலோயிங் நெட் கேஷ் ஃப்ளோ அஸ் ஃபாலோஸ். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ், இது அது எதாவது வேணாலும் இருக்கலாம். அதுக்கான கேஷ் ஃப்ளோ வந்து கீழே கொடுத்துருக்காங்க. என்னென்னா எவ்வளோ நம்ம எடுக்கணும் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ண, அட் த டைம் ஆஃப் 0 வந்துட்டு 10,000 வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட்னால மைனஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ ரெவன்யூ கிடைக்குது 3,000, செகண்ட் இயரில் வந்துட்டு 4,000 ரெவன்யூ கிடைக்குது, தேர்ட் இயரில் 5,000 ரெவன்யூ கிடைக்குது, ஃபோர்த் இயரில் பார்த்தோம் அப்படின்னா 6,000 ரெவன்யூ கிடைக்குது. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் த ப்ராஜெக்ட். இங்கே வந்துட்டு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் வந்து சூஸ் பண்ண சொல்லலை, கரெக்டான ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான கிவன் டேட்டா வந்து ஃபஸ்ட் எடுத்துலாம். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு 10,000 இங்கே மைனஸில் கொடுத்துருந்தா கூட நம்ம எடுத்ததுறப்ப இந்த பர்டிகுலர் யூனிட்டில் மைனஸ் எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம பாசிட்டிவ்லேயே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபோர்த் இயர் வரைக்கும் கிடைச்ச ரெவன்யூஸ் இங்கே டேபிளில் கொடுத்ததை ஃபுல்லாக வந்து எழுதியிருக்கோம். தென் இதில் வந்து சால்வேஜ் வேல்யூ எதுவுமே கொடுக்கல. இங்கே ரெவன்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா மாறி மாறி இருக்குது, சேமாக இல்லை. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் ஒர்த்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். தென் அதுலேருந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் வந்து எடுத்து எழுதியிருக்கேன். டேரெக்டாக சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட் எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா I = 12% அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ 12%க்கான ப்ரெசென்ட் ஒர்த் வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். தென் ஒவ்வொரு இயருக்கான ரெவன்யூஸ் வந்து என்னங்கிறத வரிசையாக வந்துட்டு எழுதியிருக்கோம். தென் அது எல்லாமே வந்துட்டு ஃபியூச்சர் வேல்யூ ரெவன்யூங்கிறது அடுத்த வருஷம் கிடைக்க போகிறது. அது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசென்ட் வேல்யூவாக மாற்றணும். ஸோ P/F என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே போட்டுறோம். தென் 12% வந்து நம்ம இங்கே அசீவ் பண்ணனால அதை எழுதியிருக்கேன். தென் ஃபஸ்ட் இயரு, செகண்ட் இயரு, தேர்ட் இயரு, ஃபோர்த் இயர் இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. தென் சால்வேஜ் வேல்யூ பார்த்தோன்னா இங்கே 0. ஸோ அது எந்த வருஷம் கிடைக்கும் 4 இயர்ஸ், ஃபோர்த் இயரில் தான் வந்து கிடைக்கும். ஸோ அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிப்போம். இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். ஸோ அப்பண்டிக்ஸ் டேபிள்லேருந்து ரெஸ்பெக்டிவ் வேல்யூவை எடுத்து எழுதி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த 12% எவ்வளோ வேல்யூ கிடைக்குதுன்னா 3,239 rupees 0.50 பைசஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 15% வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கான ப்ரெசென்ட் ஒர்த் வந்து வழக்கம் போல மேலே இருந்து அதே ஈக்குவேஷன் தான். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாத்திரம். ஸோ 15% அதுக்கான வேல்யூஸ் அப்பண்டிக்ஸ் டேபிள்லேருந்து எடுத்து எழுதி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா 15% ப்ரெசென்ட் ஒர்த் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 2,351.50 பைசஸ் கிடைக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததோட இந்த வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா சம் வேல்யூ வந்துட்டு ரெடியூஸ் ஆகி இருக்குது. தென் நான் அடுத்து தேர்ட் வந்து அசீவ் பண்ணுறேன். 18% நான் அசீவ் பண்ணுறேன். இங்கே கொடுத்துருக்கதான் அசீவ் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் 10ல் ஆரம்பிச்சு 11, 12, 13 அப்படின்னு எப்படி வேணாலும் போய்க்கலாம். இல்லை நான் 10, 15, 20 அப்படின்னு போகிறேன் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். எதுவுமே வந்து பிரச்சனை கிடையாது. நம்மளோட இஷ்டத்துக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் வந்து அசீவ் பண்ணிக்கலாம். ஸோ 18% அசீவ் பண்ணி 18% எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்பண்டிக்ஸ் டேபிள்லேருந்து வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1,553.10 பைசஸ் வருது. ஸோ இதோட இந்த வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்துட்டு நல்லா வந்துட்டு ரெடியூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நான் 20% வந்து அசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ 20% வந்துட்டு இங்கே எல்லாத்துலேயுமே சப்ஸ்டிட் பண்ணுறேன். அதுக்கான வேல்யூஸ் அப்பண்டிக்ஸ் டேபிள்லேருந்து எடுத்து எழுதி ஆட் பண்ணி ஃபைனலாக வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இதோட வேல்யூ ப்ரெசென்ட் ஒர்த் ஆஃப் 20% எவ்வளோ வருது அப்படின்னா -4,490 rupees 0.40 பைசஸ் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா வேல்யூ வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் ஆகிருக்கு. ஸோ இங்கே தான் அந்த நெகட்டிவான இந்த வேல்யூ தான் என்ன அப்படின்னா IJ+1. ஸோ இந்த வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா IJ, அதாவது கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா இந்த 18% வந்து IJ, இந்த 20% வந்து IJ+1. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ IJ வந்து ஃபஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணி 18%. தென் இது வந்து ப்ரெசென்ட் ஒர்த் ஆஃப் IJ, தென் ப்ரெசென்ட் ஒர்த் ஆஃப் IJ மைனஸ் ப்ரெசென்ட் ஒர்த் ஆஃப் IJ+1. தென் இங்கே வந்து மைனஸ் பண்ணணும் IJ+1 மைனஸ் IJ. ஸோ டோட்டல் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணோம்னா ஃபைனலாக I வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 18.513%. இதான் வந்துட்டு எக்ஸாக்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். இந்த ரிசல்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனலாக எடுத்து எழுதி ப்ராப்ளத்தை கன்க்ளூட் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்த இந்த டாப்பிக்கோட ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நம்மளோட www.mechfix.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த வெப்சைட்டில் மேனேஜ்மெண்ட் டாபிக்ஸில் இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆல் 5 minutes தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும். ப்ராப்ளம்ஸும் சிம்பிளாக சால்வ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி அங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். அது கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்
இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இதே மாதிரி வரக்கூடிய லெக்சர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட இந்த மெக்பிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.